குருதியின் யுத்தம். என்னடா பேர் ரத்தம் காவு வாங்கும் போல் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இது பெரிய சண்டை படம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இதுக்குள்ள ஒரு அழகான ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பம் கலைஞ்சதுக்கு அப்புறம் தான் பெரிய ஒரு ஆக்ரோஷம் ஆகுது. அதில் வந்து எனக்கு எல்லா காமெடி நடிகர்லேயும் ஒரு பார்வையில் பார்ப்பாங்க. கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அழுக வச்சுருக்காங்க, அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா எந்த கேரக்டர் வேணாலும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு வைப் இருக்கும். ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு துடிப்பு இருக்கும். அதை வந்து கரெக்டாக ஒரு டைரக்டர் கண்ணில் படணும். இன்னும் முதல் நம்பணும் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ இருக்கிற டைரக்டர் எல்லாமே வந்து பாலச்சந்திர சார் ஆகட்டும், பாலராஜா சார் ஆகட்டும், பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்து சாதாரண ஒரு அவன் என்ன எதுவும் பண்ண வேண்டாம், டே அங்கே பண்ணது இங்கே பண்ணதுலாம் இங்கே பண்ணாத, இங்கே வா நான் சொன்னதை பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு டைரக்டர் இருப்பாங்க. இப்போ வந்து என்னன்னா அவன்லாம் என்ன பண்ணுவான், அவனை கூப்பிட்டு இங்கே என்ன பண்ணுறது, அதெல்லாம் வேண்டாம், புதுசாக இருந்தால் கூட எல்லாம் பார்ப்பாங்க, இவங்க எல்லாம் பழைய ஆளுப்பா, இவங்களை வச்சு என்னையா பண்ணுறது, அதெல்லாம் ஓட்டி விடு அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் நினச்சிட்றாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்குள்ள பல ஆயிரம் திறமைகள் இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து அனுபவம் அடிச்சு ஒரு மாதிரி வைபிள் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கேரக்டர் இல்லைங்கிறதுக்காக அதுக்கு உண்டான தீனி இல்லைங்கிறதுக்காக தான் வெயிட்டிங்காக இருப்பாங்களா ஒழியோ அது கரெக்டான அங்கீகாரம் டைரக்டர் கிடைக்கலன்னு தான் நினைக்கிறேன். எனக்கெல்லாம் வந்து உண்மையாலுமே நான் எதை கொடுத்தாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு என்கிட்ட ஒரு வைப் இருக்கு. ஆனால் கொடுக்கலையே, யாரும் கிடைக்கலையே. நாமளும் ஓடுறோம், ஒன்று ஒன்றா முயற்சி பண்ணுறோம், அதை பண்ணுறேன், அழுவ வைக்கிறேன், அழுகுறாங்க, சிரிக்க வைக்கிறேன், சிரிக்கிறாங்க. இதான் ஃபுல்லாக ஃபைட் பண்ண வச்சிருக்காப்புல. ஏன்னா நம்புனாப்புல பார்த்தீங்களா. இப்போ இவன் நினச்சிருந்தா என்னோட கேரக்டருக்கு யாரை வேணாலும் போடலாம், எதை வேணாலும் பண்ணலாம். என்னோட கூடவே கடந்து வந்துட்டு இருக்கிறான். எங்கிட்டக்குள்ள வேற ஒரு விஷயம் இருக்குங்கிறத அவன் தான் பார்த்தான். அது மாதிரி வந்து இந்த படம் கண்டிப்பாக வந்து இங்கே இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேர்த்துக்குமே இந்த குறும்படம் வந்து எதுக்கு எல்லாமே எடுக்கிறாங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தான் அவங்களுடைய திறமையை காட்டுறது தான். பெருசாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து பெரிய பொருள் செலவு ஒரு ப்ரொடியூசர் கான்ஃபிடண்டாக இல்லை. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக அவங்களுடைய திறமையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த மக்களுக்கு இல்லைன்னா ஓட்டி விடுறாங்க. பெரிய படத்தையே யாரும் உட்காந்து பார்க்கறது இல்லை. 20 நிமிஷம் நல்ல சீனாக கட் பண்ணி ட்ரெயிலரில் காட்டிடுவாங்க. அதை பார்த்துட்டு உள்ளே போனால் பேண்ட் இருக்கும். 20 கோடி ரூபா, 50 கோடி ரூபா, 100 கோடி ரூபா போய்ட்டு எடுக்கிறாங்க. ஃபுல்லாக டர 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 டரன்னு ஒன்று இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா எல்லாமே அப்படி தான் இருக்கும். அந்த 20 நிமிஷத்தில் ஒரு படமாக எடுத்தால் இது இப்படி தான் வரும் அப்படின்னு ரொம்ப பொருள் செலவில் ரொம்ப க்யூட்டாக அழகாக எல்லாருமே சப்போர்ட். எப்பவுமே இந்த ஒரு டீமாக ரொம்ப திறமையோடு இருப்பாங்க. செதறி அவங்கவுங்க வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்கிறப்ப அவங்களெல்லாம் கட்டி இழுத்து ஒருத்தர் கைட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு ஆளுக்காக மட்டும்தான் இங்கே வெயிட்டிங். அப்படி தான் எங்களுக்கு கிடச்சிது. எங்கள் சிவாண்ணா மலேசியாவிலிருந்து வந்திருந்தார். அவரோட சின்ன ஒரு ட்ராவல் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர்றப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்னை பார்த்து, கொட்டாச்சி நீங்கள் பார்த்துருக்க ஷார்ட் ஃபிலிமெல்லாம் பார்த்துருக்குறேன், உங்களுக்காக நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், அது ரெடி பண்ணுங்க அப்படின்னு போயிட்டார். நம்ம கடந்து எவ்வளோ வந்திருக்கலாம். அந்த மாதிரி அண்ணன் ஆசைப்படுறாரு சொல்கிறாருன்னு நான் விட்டுட்டேன். ஊருக்கு போய் 2 நாளில் திரும்ப எனக்கு கால் பண்ணி, கொட்டாச்சி ரெடி பண்ணிட்டீங்களா, பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் பாரு. உண்மையாலுமே ஐயோ என்ன இவர் சொல்கிறாரு, உண்மையால் பண்ணுவாரோ அப்படின்னு தம்பியாட்ட உட்காந்துட்டு நான் பேசினேன். இந்த மாதிரி அவரை நடிக்க வைக்கணும், அவருடைய தோற்றம் லுக்கு இதெல்லாமே வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோக்குள்ள ஒரு வில்லன் மாதிரி இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே இவன் இப்போ காசு போடுறவங்கெல்லாம் நடிக்கிற மாதிரி இருந்துன்னா ஒரு மாதிரி என்ன அப்படின்னு, டேய் அவரை பாடுறா ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா நம்ம சிங்கம் படத்தில் ஒருத்தர் வந்து வேலை எடுத்து ஏற்றிட்டு அப்படின்ட்டு போவாள். அது மாதிரி இருந்தார் ஆள். ஆனால் இவர் தாங்க சூப்பரு, இவருக்கு உனக்கு வச்சு தான் நான் பண்ணுறேன் ரிப்போர்ட் ஒரு ட்ராக் ஒன்று எடுத்து நம்பி இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் புதுசாகவே இருக்காது. கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் குடும்பம் இவனை பார்த்தா காசிமேட்டில் ஒருத்தர் கோவப்படுற மாதிரி தான் அந்த கேரக்டரே இருக்கும். எல்லாருமே அருமையாக மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டரும் இந்த எடிட்டரும் அண்ணன் தம்பி 2 பேருக்கு என்ன ஒரு ஒற்றுமை பல்ஸ்னா, இவன் டங்குன்னு கட் பண்ணுற தகுந்த மாதிரி அவன் மியூசிக் டுட்டுன்னு அவன் கட் பண்ணால் டட் டட் பின்னாலே வர்றது. இதுதான் அங்கே அவங்க 2 பேர்த்துக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அத்தனை பேருமே இந்த டீமில் நிறைய உழைச்சிருக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து 3ஆம் தேதி நாளைக்கு ஷார்ட் பிக்சரில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக பாருங்கள். இதில் 2 பேருக்கு தான் போட்டி. என்ன அப்படின்னா, இது என்னடா இது 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னா, அந்த வார்த்தையை கேட்டோன்னே எதுவும் ஷாக்காகாதீங்க. ஒன்று படம் எடுக்கிறவங்களுக்கும், ஒன்று படம் பார்க்குறவங்களுக்கும். அவங்கள நம்ம திருப்தி பண்ணிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். அவங்க போடான்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம போயிட்டோன்னு இல்லை, அடுத்தது முயற்சி பண்ணுறோம். அதுதான் கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் பாருங்கள். ஷார்ட் பிக்சரில் வருது. உங்களுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டான படமாக தான் இருக்கும். இன்றைக்கி 2K எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அந்த படம் வந்து சத்தியமாக சொல்கிறேன், இந்த குருதியின் யுத்தம் கண்டிப்பாக உங்களை திருப்திப்படுத்தும் நம்புகிறேன்.
எல்லா ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் நிறைய படங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் எங்கேயோ இருக்கிறீங்க எத்தனையோ பேரெல்லாம் கொண்டு போய் நல்ல இடத்துல நிறுத்தியிருக்கிறீங்க. உண்மையாக உழைச்சிருக்கிறோம். இந்த ஷார்ட் ஃபிலிமுக்காக ராவ் பகல் இது எதுவும் பார்க்கல. ஏன்னா படத்தில் ஒர்க் பண்ணுறீங்க எல்லாரும் அத்தனை பேரும் அப்படி தான் உழைப்பாங்க. ஏன்னா நல்ல படத்தை கொடுக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற அவங்ககிட்ட அந்த ஒரு வைப் இருக்கும். இந்த படம் அதே மாதிரி தான் உங்களுக்காக உழைச்சிருக்கிறோம். இந்த படத்தை கொண்டு போய் கண்டிப்பாக சேர்த்துங்க. நன்றி, வணக்கம். ஆமா ஃபேமிலி விட்டு வந்து எல்லாத்தையும் பண்றாரு. சோ ஏதாவது ப்ரமோஷனாக பண்ணீங்களா இல்ல வந்து உண்மையா சொல்றீங்களா? எதைய இப்போ சொன்னீங்க ரெண்டு பேர் தான். ஆமாமா, ஒன்று நம்ம படம் எடுக்கிறவங்களுக்கோ ஒன்று படம் பார்க்குறவங்களுக்கோ. புரியுதா இல்லையா? புரியுது. சொன்னீங்க விஜய் சொன்னீங்க, ஏன் சொன்னீங்க இந்த படத்துல வந்து தாய் பிள்ளைகள் மட்டும்தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆமாமா, உண்மைதான். அவர் எல்லாருமே மக்களுக்காக வந்திருக்காரு. ஆமா, நீங்க ஏன் இந்த ரெண்டு வார்த்தைகள் போட்டீங்க? ஏங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தானே இல்லை, ஒன்றை தொட்டா எல்லாத்தையும் வேணும் தான். அதை பண்ணோன்னா எல்லாத்தையும் காப்பாற்றோன்னா ஒரு விஷயத்த கண்டக்ட் பண்ணாமல் போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுலேயே அதான் சொல்லியிருப்போம். இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவன் அதுக்காகத்தான் அவர் வெளியில் வந்திருப்பாப்புல. இல்லைன்னா ஆல்ரெடியாக அந்த போடோன்னு துடிச்சவர் தான் அவர். அப்படிதான் இருக்கும். சரி, இப்போ வந்து குழந்தைகிட்ட வந்து துப்பாக்கி கொடுத்துருக்கீங்களா? ஆமா, சரியா நீங்க வந்து சென்சார் பண்ணீங்கன்னா அது கட் பண்ணிருப்பாங்க. ஆமா, ஆனா சீன் வந்து பத்து மெயினா வச்சிருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு கதை சொல்ல சொல்லிட்டாரா? துப்பாக்கி கொடுத்து குழந்தை சுட்டுக்கிட்டு இல்லை அதாவது என்னன்னா இல்லை விளையாட்டு வினயமாகிறது தான் கதை. இன்னொன்று என்னன்னா எப்பவுமே இந்த மாதிரி ரவுடிஸாக ஒரு கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க கெத்துக்காகவே வீட்டில் வெத்துக்காகவே ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க. அதை வந்து என்னை சுடணும் பண்ணணும் உனக்கு கோபம் இருந்துன்னு அது என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக காட்டல. அது குழந்தை கட்ட சுட்டுட்டு சுடுறா வேணா இங்கே சுடுறா அங்கே சுடுறா அப்படின்னு அது குழந்தைக்கு என்ன தெரியும்? சரி அவங்க அப்பா மாதிரி இருக்காதடா, நாங்கள் சொல்கிறத கேடுறாங்கிறப்போ அது நான் சொல்கிறது அது கேட்டுருச்சு, அது போயிடுச்சு. எதுனே? ஆமாம், இல்லை நான் ட்ரிகல் எல்லாம் பண்ணல. நீங்கள் வேற குழந்தையோட டிராவல்ல தான் நான் போடல, அது போட்டுக்கிச்சு. ஆனால் ஆல்ரெடி கோவம் இருந்ததுல்ல, அந்த கோபத்தை வந்து ஒன்றியாக்கிட்டேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை அவங்க மேலே வன்மமெல்லாம் கிடையாதுண்ணே. நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ராபா ஈஸியாக அந்த இடத்துல கிடைச்சிருதுண்ணே. ஏன்னா அங்கே ஈஸியாகவே எல்லா இடத்துலையும் ஈஸியாக சண்டை போட்டுடுறாங்க. இப்போது நம்ம எல்லா இடத்துலையும் சண்டை இருக்குது அது இருக்குது, ஏகப்பட்ட கன்றாவி எல்லாம் கூட இருக்குது. ஆனால் அங்கே என்னன்னா உண்மையான உழைப்பு 10 ரூபாய்க்கு போட்டினா கூட சண்டை வரும். ஒரு 10 ரூபா 5 ரூபாய்க்கும் கூட அங்கே ஏலம் நடக்குது. ஏலம் ஒரு மீனவர்கள் அவங்களுக்குள்ள வேணுங்கிற சண்டையெல்லாம் கிடையாது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மாமா மச்சான் தாய்ப்புள்ள மாதிரி தான் பழகுவாங்க. ஆனால் வேலை வெட்டி அந்த ஒரு விஷயத்து வந்துன்னு சண்டை வந்துடும், விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து அவ்வளோ பெரிய ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்மளை மாதிரி ஆளுக்கெல்லாம் போய் ஒரு சின்னதாக படம் எடுக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதுதானே பெரிய விஷயமே எனக்கு. ஆமா, ஜெயிக்கிற இல்ல வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. எவன் ஐயா யாருமே ஒதுக்குறது? அங்கே அப்படியெல்லாம் யாரும் ஒதுக்கப்படலாம் முடியாது. இங்கே திறமை இருக்கிறவன் ஓடிட்டே இருப்பான், ஜெயிச்சுட்டே தான் இருப்பான். இங்கே சினிமா திறமை இருந்ததுன்னா வரவே இருக்கும். திறமை இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கும். அதை அவன் கற்றுக்கிட்டு அடுத்த கட்டம் போவான். என்னை ஏன் இன்னும் வச்சிருக்கு அப்படின்னா நான் இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அவ்வளோதான். என்னை நானே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னை நான் காட்டுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது ஷார்ட் ஃபிலிம். நான் யாருன்னு ஒரு ரைட்டருக்கு வந்து நான் ப்ரூஃப் பண்ணோன்னா முன்னையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து காட்டுவோம், இல்லைன்னா ஒரு ஆர்டிஸ்டில் நடித்து காட்டுவோம். அப்புறமா தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிலிமில் அவ்வளோ வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. பெரிய ஆர்டிஸ்ட் முன்னால் நடிக்க வைக்கிறப்போ இவன் ஏதோ பண்ணிட்டான்னா அவங்களுக்கு வாய்ப்பு போயிடும். அதனால வந்து அப்போல்லாம் ஸ்ட்ராங்காக எதுவும் முடிவு எடுக்கல. சின்ன சின்னதாக பண்ணிட்டு வந்தோம். விவேக் சார் நல்ல முடிவு எடுத்துங்காட்டி தான் எனக்கு ஒரு நல்ல படம் கிடச்சது. அன்னையிலேருந்து இன்னைக்கு ஓடுறேன். ஒரு எல் சார் இருந்ததுன்னா நான் எப்படி இவ்வளோ படம் எடுத்துக்க முடியும்? இதுக்கு ஏன் நம்ம விரும்மாண்டின்ற ஒரு படத்தில் வந்து அத்தனை பேரும் மதுரைக்காரங்க தான் ஃபுல் அண்ட் செலெக்ஷன். 6 மாதம் செலெக்ஷன் போச்சு. நான் கோயம்புத்தூர்கார் பையன், பொள்ளாச்சி. எனக்கு இன்னும் ஸ்லாங் இன்னும் அது எனக்கு போகல.
ஏன் எப்படி என்னத்தை அதில் போட்டார்? நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு டேலண்ட் தான். ஐயோ இத்தனை நாளாக கஷ்டப்படுறானே, ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னா கொடுத்தாரு இல்லையே. அவங்ககிட்ட ஏதோ டேலண்ட் இருக்குது, திறமை இருக்குது, அவனோட பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்குது, இது கரெக்டாக இருக்குன்னாரு. நான் கற்றுக்கிட்டல, என்னால் பிடிச்ச மதுரை ஸ்லாங்கை கற்றுக்கிட்டு அந்த படத்தில் ட்ராவல் பண்ணேன். உண்மையாலுமே இப்போ நான் வந்து நல்ல சூரி மாதிரி தான். சூரி பார்த்து உண்மையுமே சூரி பார்த்து நான் வந்து பொறாமையே பட்டிருக்கிறேன். என்னடா இவன் நம்மளை மச்சான், நம்மளாம் ஒரே ரூமில் எப்படிலாம் இருந்துருக்கிறோம், சட்டை இல்லாமல் ஓடி கிழிச்சு சுற்றி இருக்கிறோம். இன்னைக்கு வந்து அவள் ஆளே டோட்டலாக மாறி இருக்கிறானே, இதெல்லாம் பார்த்தோம் உனக்கு புத்தி வேலை கொட்டாச்சு அப்படின்ட்டு நானும் இப்போ ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஜிம்முக்கு போகிறேன், நல்லா உடம்ப வந்து கரெக்டாக கண்ட்ரோல் கொண்டு வரேன், நல்ல ஃபுட்டு எடுத்துக்கிறேன். அதுக்குண்டான வாய்ப்பு இவன் ஒருத்தர் எனக்கு சொல்கிறான் அப்படின்னா அதுக்கு உண்டான எனக்கு கிடைச்ச சின்ன டைட்டரு. இப்போ நாளைக்கு பெரிய டைட்டர் ஆகணும் லோகேஷ் கனகராஜ் மாதிரி. ஆனால் அவன் ஆகிறதுக்கு முன்னால் இவன் நம்புறான்னா அவன் நம்பிக்கையோடு நான் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் உடம்ப கரெக்டாக எல்லாம் கொண்டு வந்தால் தான் அவன் ஃப்ரேமில் வந்து சின்ன படம் பெரிய படமெல்லாம் இல்லை, ஓடுற ஜெயிக்கிற அத்தனை படமே பெரிய படம் தான். முதல்ல இந்த கேரக்டர் அவர் சொன்னப்போ உங்களால பண்ண முடியும்னு தோணுச்சு. ஏன்னா எங்களுக்கே அவரை பார்க்குறப்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த திறமையை சும்மா ஒரு 4 சீன் காமெடி வைப்பீங்க, சின்னதா சென்டிமெண்ட் அழகா வைப்பீங்க. ஆமா, இது வந்து பார்த்தாலே நம்ம கொட்டாச்சே அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. இல்லை எனக்கு என்னன்னா அவர் சொன்ன உடனே நம்ம பண்ணணும். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அவருக்குள்ள வேற என்னமோ ஒரு விஷயம் ஒன்று யோசிச்சிருக்காரு. அவருக்கு பெரிய ஹீரோ கிடைக்கல, கொட்டாச்சி வச்சு ட்ரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் இல்லை, ஆமாம் ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த கிடைச்ச வாய்ப்பையும் நான் தக்க வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். தக்க வைக்கிறேன்னா கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதே வந்து எனக்கு பெரிய படமாக கிடைக்கிறப்ப இதுக்கு மேலே எத்தனை படம் கிடைத்தாலும் என்னோட பசிக்கு தீனி போகிறதுக்கு இங்கே டைரக்டர் இல்லை. கண்டிப்பாக நான் அது ப்ரொடியூசரோட இது வந்து கதையாக நான் எழுதிட்டேன், நான் ஒரு கேரக்டராக வச்சு. ஸோ இதுக்கான முடிவுகள் வந்து ப்ரொடக்ஷன் தான் எடுக்கணும், ஏன்னா அவங்கள வச்சு தான் எனக்கு படம் எடுக்க முடியும். ஸோ அவங்க சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி, அவங்க சொல்கிறதா ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் இல்லை, இதோட கதைகள் வந்து என்னன்னா அதான் ஆனால் அதான் அது காரணம் என்னன்னா இல்லை, அது ஒரு டைலாக் வச்சிருப்பேன்னா, அந்த மீனுக்குள்ள இருக்க ஒரு டைமண்ட் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னா மீன் வச்சு கடத்துறது தான் இந்த பெரிய கதையோட ஒரு நாட்டா இருக்கும். ஸோ அப்படின்றப்போ அது கடல் வழி போக்குவரத்தை வச்சு தான் இந்த கதை டிராவல் ஆகுது. அதுக்காக மட்டும்தான் கடல் எடுத்தோம்னா, இதே நான் இன்னும் அடுத்த கதைகள் எடுத்தேன்னா ரோட் சைடு கண்டிப்பா வரும்னா ஃபீச்சர் ஃபிலிமா பண்ணும்போது அது தவறுகள் இல்லைன்றதை நான் சரி பண்ணிடுவேன். அதுக்கு என்னால் கன்வே பண்ண முடியும், ஷார்ட் ஃபிலிம்ல கன்வே பண்ண முடியல, பட் அதுக்கு கண்டிப்பா நான் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தவறுகள் எப்பவுமே பண்ண மாட்டேன். கண்டிப்பா நீங்க ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா அந்த தவறுகள் செய்யறவங்க எப்பவுமே ஃபேமிலி பத்தி யோசிக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அப்படி யோசிக்கும் போது கண்டிப்பா தவறு செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்க செய்யற தவறுகள் எல்லாமே குழந்தைகளையும் குடும்பத்தை மட்டுமே பாதிக்குது. ஸோ அதோட மெயின் தாட்டும் இதில் நான் வச்சிருப்பேன். ஆனால் என்ன அதான் ஃபீச்சர் ஃபிலிமா பண்ண முடியல, இல்லை கன்வே பண்ண முடியல. ஏன்னா அருவா எடுக்கிறப்போ தன்னோட குழந்தை இருக்கு, தன்னோட ஃபேமிலி இருக்குன்னு யோசித்தாங்கன்னா கண்டிப்பா கீழே போட்டுருவாங்க. ஆனால் அதை மீறி நான் பார்த்துக்கலாம்னு எடுக்கும்போது பின்னாடி குடும்பங்கள் கஷ்டப்படுறதை யாருமே யோசிக்கிறது இல்லைனால தான் இங்கே தவறுகள் நிறைய நடக்குது. ஸோ அதை தவறுகளாக காமிச்சு தான் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்க முடியும். அதுக்காக தானே இந்த படத்தை. ஆனால் இது வந்து ஒரு 3 days தான் நான் ஷூட் பண்ணேன். எனக்கு அதுக்கான டைம் தான் கிடைச்சிச்சு. அதுக்குள்ள நாங்கள் 20 minutes பண்ணிட்டோம். ஃபீச்சர் ஃபிலிமா இருந்தாலும் எனக்கு குறுகிய டைம்ல என்னால் முடிக்க முடியும். ஏன்னா அதுக்கான டீம் எனக்கு கூட இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் பணத்துக்காக இல்லாமல் ஒரு டைம் ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு கூட சேர்ந்து ஓடுறாங்க. ஸோ அதனால பெரிய கமர்ஷியலா இல்லாட்டியும் பரவாயில்ல, எனக்கான சின்ன சின்ன சப்போர்ட் கிடைச்சாலே போதும், இந்த படத்தை பெரிய படமா என்னால் எடுத்துட முடியும் ஒரு நம்பிக்கை. வணக்கம், நான் டைரக்டர் தமிழ் பாரதி. குருதியின் யுத்தம்ங்கிற இந்த படம் பார்த்தேன். தம்பி ரஞ்சித் அவர்கள் இயக்கத்தில் கொட்டாச்சி வந்து லீட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ப்ரொடியூசரான அண்ணன் வில்லனா பண்ணியிருக்காரு, சிவா அண்ணா வில்லனா பண்ணியிருக்காரு. படம் வந்து ஒரு பெரிய படத்திற்கு நிகராக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஒரு ஷார்ட் ஃபிலிமை இந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுடைய பார்வைக்கு அப்புறமா, ஏன்னா இப்போ வந்து படம் வந்து உங்களோட பார்வைக்கு நாளையிலிருந்து ஷார்ட் ஃபிளிக்ஸ் அப்படிங்கிற இணையதளத்து ஓடிடியில் வரப்போகுது. நீங்கள்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படமாக இருக்கும். இந்த படம் வந்து இப்போ ஆரம்ப நிமிஷத்தில் நம்மளை வந்து கையை கட்டி போட்ட இயக்குனர் படம் முடியும் போது நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படிங்கிறத நம்மகிட்ட சொன்ன விதம் இருக்குல்ல, இந்த ப்ரெசன்ஸ், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
நடிச்சிருக்க ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அதோட வழியை உணர்ந்து பண்ணியிருக்காங்க. தன்னால் வாழ்க்கையில் இந்த ஊரில் மண்ணில் நம்ம பிறந்த இடத்துல இருக்க முடியல அப்படின்ட்டு வெளியேறின ஒரு கேரக்டரு பாண்டிங்கிற கதாபாத்திரத்தில் அண்ணன் அற்புதமாக பண்ணியிருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படிங்கிறது வந்து படத்துடைய கதைக்களம். அது வந்து நான் இங்கே ஓப்பன் பண்ணக்கூடாதனால அதை விடுறேன். ரொம்ப அருமையாக தான் அண்ணன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், நீங்கள் வந்தாவே ஒரு யதார்த்தமாகவும் என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எப்பவுமே வச்சுட்டே இருக்கீங்க. ஆடியன்ஸ் அந்த பல்ஸ்லேயே வச்சிருக்கிறது பெரிய விஷயம். அண்ணனுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து மேலை நாட்டு நாகரிகத்தை எப்படியோ படம் பண்ணியிருக்கலாம் ஒரு தயாரிப்பாளராக. ஆனால் தமிழ் மண்ணோட பெருமையை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வன்மத்தை அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கதை கேட்டதுக்கு அப்புறமா நானே இதை கதாபாத்திரம் எடுத்து பண்ணலாமா, இந்த வில்லன் கதாபாத்திரம்னு சொல்லி ஒரு மலேசியா தமிழர் இதை எடுத்து பண்ணியிருக்கிறது வந்து அவரை வாழ்த்தணுங்கன்னு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன்னா. அவருக்கு உண்மையான பாராட்டுகள். அவர் மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்த நண்பர்களும் இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. யாருமே புதுசு மாதிரியே தெரியல. அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை கையாண்டு அவர்களை வேலை வாங்கியிருக்கிற தயாரிப்பு செஞ்சிருந்தாலும் கூட அதை அற்புதமாக கையாண்ட. ஏன்னா ராயபுரத்து சைட்லலாம் போய் ஷூட் பண்ணுறதுங்கிறது ஈஸி கிடையாது. அசால்ட்டாக பண்ணியிருக்கான் தம்பி ரஞ்சித். ரஞ்சித்தோட வளர்ச்சியை நான் பார்த்துட்டே இருக்கேன். நாங்கள் இதுக்கு முன்னாடி கழுமரம்னு ஒரு படம் நம்ம கொட்டாச்சி நடித்த படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் அவர் வந்து கோ டைரக்டராக இருந்து அற்புதமாக பண்ணியிருந்தார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே அவரோட வளர்ச்சியை பார்த்துட்டே இருக்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் வரக்கூடிய ஃப்யூச்சரில் மிகப்பெரிய இயக்குனராக தம்பி வருவாங்கிறதுக்கு இந்த படம் ஒரு, அதான் சொல்லுவாங்களே, பல இதுக்கு வந்து ஒரு பன் தான், ஒரு டெல் கதிர் தான் வந்து பதம் பார்ப்பாங்க. சாப்பாடுகளை நம்ம படிக்கும்போது ஒரு சாப்பாடு எடுத்து நசுக்கி பார்க்கும்போது வெந்துருச்சா வேகலையான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டாங்கன்னா, ரஞ்சித் என்ன வெயிட் பண்ணாதம்மா, ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ண ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நானே இப்போ தம்பியை வாழ்த்தினேன். கண்டிப்பாக அவர் பெரிய சாதனைக்கு உள்ளாராவார். என்ன இந்த படத்தில் கூப்பிடல, அதனால ஒரு கோரிக்கை இயக்குனருக்கு சொல்கிறேன். ஏன்னா வழி தெரிஞ்ச எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு கூட்டை உருவாக்குனாப்புல. அப்படி தான் வந்து கொட்டாச்சி இந்த டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கொட்டாச்சி ஃபார்ம் பண்ண இந்த டீம்ல இருந்து வரக்கூடிய முதல் முத்தா நான் வந்து ரஞ்சித்தை பார்க்குறேன். கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த ஷார்ட் ஃபிலிம் மட்டும் இல்லை, இது ஃபியூச்சர் ஃபிலிமும் வந்தாலும் வெற்றி அடையணும்னு இந்த டீம் அத்தனை பேர்த்தையும் என் மனமாற வாழ்த்துறேன். தேங்க்யூ. வணக்கம். நான் ஈவி கணேஷ் பாபு, திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர். ரஞ்சித் இயக்கத்தில் நம்முடைய கொட்டாச்சி கதைநாயகனாக நடித்திருக்கக்கூடிய நம்முடைய சுவாமிநாதன் முனியாண்டி, சிவநாதன் முனியாண்டி அவர்கள் நடித்து தயாரித்திருக்கக்கூடிய இந்த குருதியின் யுத்தம். ஆக்சுவலி இந்த படம் பார்க்கும்போது நான் சொல்லும்போது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறதா நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் படம் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்க்க போகிற எல்லாரும் வந்து இந்த உண்மையை நீங்கள் நம்பி தான் ஆகணும். பார்த்தா நான் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்குவீங்க. ஒரு ரஜினி சார் படத்தை, ஒரு அஜித் சார் படத்தை, விஜய் சார் படத்தை, இந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ படத்தை ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உணர்வு இந்த படம் எங்களுக்கு தோன்றுனுச்சு. இது உண்மைதான். ரஞ்சித் பார்க்குறதுக்கு ரொம்ப எங்கே இருக்காரு. இப்படி ஒரு அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான படைப்பை கொடுத்தது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது இந்த படத்தில் வந்து எல்லாமே ஒரு திரைப்படத்தில் வந்து எல்லாமே நேர்த்தி அமைகிறதுன்றது ரொம்ப சிரமம். இந்த குருதியின் யுத்தம் இதில் வந்து இசை ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருந்தது. இசையமைப்பாளர் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொழில்நுட்ப எடிட்டிங்லேருந்து எல்லாமே வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஃபைட்லேருந்து அந்த கொட்டாச்சி பண்ணியிருக்க அந்த ஃபைட்டு வந்து ஒரு பெரிய இன்னைக்கு தமிழ் சினிமாவோட மாஸ் ஹீரோக்கான ஒரு ஃபைட்டு. அவரோட என்ட்ரி எல்லாமே வந்து ரொம்ப அந்த அவர் அந்த ஒரு குண்டானை வச்சுட்டு அப்படி தண்ணியை ஊற்றி அப்படி குளிக்கிற அந்த என்ட்ரி கொடுக்குறதே வந்து ஒரு பெரிய, இன்னைக்கு வந்து பெரிய ஸ்டாருக்கு தான் அந்த மாதிரியான ஒரு என்ட்ரி வைப்பாங்க. அப்படி என்ட்ரி ஒருத்தருக்கு வச்சா அதை வந்து ஆடியன்ஸ் பார்த்தா அதை ஏற்றுக்கணும், நம்பணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அது கொட்டாச்சிக்கு இருந்தது. லைஃப் வந்து யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் மாறும் அப்படின்னு பாலுமேந்திரா சொல்லியிருக்காரு. எந்த வயதில் எப்படி வேணாலும் மாறும். வந்தோடனே ஜெயிக்கிறதுன்றது சில பேருக்கு தான் வாய்க்கும். வந்து சில காலங்களுக்கு அடுத்து பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்த நிறைய நடிகர்கள், இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வரிசையில் கொட்டாச்சி வந்து எனக்கு வந்து ரொம்ப நெடிய காலத்திலேருந்து நண்பர். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஒரு ஹீரோவோட தங்கச்சியை வந்து நான் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது, நாகர்கோவில் நடிச்சிட்டு இருக்கும்போது வந்து அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணால் எல்லாரும் இந்த லவ்வை தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, அவரோட கான்ஃபிடென்ட்டுக்காக சொல்கிறேன். கொட்டாச்சியோட கான்ஃபிடென்ட்டுக்காக தான் சொல்கிறேன். இந்த படத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கான்னா இருக்குது. அவர் வந்து சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து ஹீரோட தங்கச்சி நடிச்சிட்டு இருக்கு, அவ்வளோ அழகு, அவ்வளோ சிகப்பு. அது வந்து என்கிட்ட சொன்னிச்சு. அப்போ வந்து என்ன தைரியத்தில் கொட்டாச்சி இந்த மாதிரி வந்து என்கிட்ட சொல்கிறான், கொஞ்சமாவது அவன் வந்து அவனுக்கு கொஞ்சம் சுய அறிவு வேண்டாமா, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னட்ட வந்து என்னம்மா சொன்னான் அப்படின்னு.
கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான். நான் வந்து லவ் பண்ணுறியான்னு கேட்டால் தான் தப்பு. ஏன்னா வந்து அவன் வந்து யூஸ் பண்ணிட்டு கழட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். கல்யாணம் பண்ணிக்கிறத சொல்கிறேன். சினிமாவில் எடுத்தோடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறது வந்து ரொம்ப அபூர்வமான விஷயம். உனக்கு நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்க அப்படின்னு. என்ன கிண்டல் பண்ணுறீங்களா, கலாய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து சமீபத்தில் ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை பார்க்கும்போது கொட்டாச்சி வந்து தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய மனைவியை எப்படி என்கரேஜ் பண்ணி இந்த ஃபீல்டில் வந்து அவங்கள எப்படி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த வந்துருச்சு. இந்த 1 வருஷம் 2 வருஷத்துல வந்து சினிமாவில் தவிர்க்க முடியாத ஹீரோயினை மாறக்கூடிய ஒரு மகளை வந்து பெற்று வளர்த்துருக்கிறாரு. அவங்களுடைய மனைவியை வந்து சினிமா துறையில் பல்வேறு தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்து சினிமாவில் வந்து அவங்க டப்பிங் ஆர்டிஸ்டாலாம் நினைக்கிறேன். ஸோ கற்றுக் கொடுத்து இது மாதிரி அவரை பார்த்துட்டு அவர் ஃபேமிலி வேல்யூ பண்ணுறாரு கொட்டாச்சி அப்படின்றத பார்த்துட்டு அந்த பொண்ணு என்கிட்ட வருத்தப்பட்டுச்சு. இப்போ அந்த பொண்ணு வந்து கொட்டாச்சி பக்கத்தில் இருந்தால் ஆன்டி மாதிரி தெரியும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. உருவ கேலியெல்லாம் நான் பண்ணல, சொல்கிறேன் வாழ்க்கையோட சூழல் சொல்கிறேன். நான் சொல்லும்போது என்னம்மா அப்படி குண்டாயிட்டேன்னு அப்போ சொன்னிச்சு, நான் கொட்டாச்சி கல்யாணம் பண்ணியிருந்தா நான் கொட்டாச்சி ஒய்ஃப் மாதிரியே ஸ்மார்ட்டாக இருந்திருப்பேன் அப்படி மாதிரி சொன்னிச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்து அந்த பொண்ணை சிட்டி லைஃபுக்கு இன்னைக்கு தொழில்நுட்ப கலைஞராக மாற்றிருக்கிற கொட்டாச்சி. அந்த பொண்ணை வேண்டான்னு சொன்ன ஒரு பொண்ணு வந்து கொட்டாச்சியை கல்யாணம் பண்ணி தான் நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னிச்சு. இதுதான் வந்து ஒரு மனிதனோட வெற்றி அப்படின்னு நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி என்ன கொட்டாச்சி வந்து எப்பவுமே வந்து அப்டேட்லேயே இருந்துகிட்டே இருப்பாப்ல. எங்கள் சர்க்கிளில் வந்து இது மாதிரி மச்சான் ஃபேஸ்புக்னு ஒன்று வந்திருக்கு, அதை கலைஞர் தான் முத யூஸ் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் மணிரத்னம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. மச்சான் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணுறது, பட்டன் ஃபோனை வச்சுட்டு எப்படி யூஸ் பண்ணுறது. அப்போ சொல்லும்போது இல்லை நம்ம சிஸ்டத்துலேயே நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம், நம்ம ஃபோன் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, சிஸ்டத்தில் ரெடி பண்ணலாம். அது மாதிரி ஒரு ஃபேஸ்புக் வருது, ஒரு வாட்ஸ்அப் வருது, இப்படிலாம் ஒரு வார்த்தை முத இன்ஸ்டாகிராம் வருது அப்படின்ற வார்த்தை இந்த தொழில்நுட்பத்தெல்லாம் வந்து ஒரு சாதாரண வந்து இன்னைக்கு வந்து கொட்டாச்சி போய் பள்ளிக்கூடத்து படிக்கல தவிர கொட்டாச்சியோட வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடத்திலே பாடமாக்கிற அளவுக்கு அவர் வந்து அப்டேட்ல இருக்கிறாப்ல, டெக்னிக்கலா அப்டேட்ல இருக்கிறாப்ல. அந்த டெக்னிக்கல் அப்டேட் தான் இந்த குருதி நிறுத்தம் படம் வந்து ஒரு நல்லா வந்திருக்கிறது காரணம் வந்து கொட்டாச்சியினுடைய அந்த டெக்னிக்கல் அப்டேட். அவர் தேடுற அந்த டீம் இருக்கு இல்லையா, இந்த படத்துல நான் சொன்ன அந்த தொழில்நுட்ப கலைஞர்களுடைய டீம் இருக்கு இல்லையா, அந்த டீம் வந்து இந்த படத்தை வந்து நிச்சயமா வந்து இந்த திரைப்படம் இன்னைக்கு வந்து ஒரு மாயை இருக்கு இல்லையா, இவங்க நடிச்சாதான் ஓடும், இவங்க நடிச்சாதான் தேட்டர் கிடைக்கும் அப்படின்ற மாயை இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய புதுமுகம்னாவே ஒரு சாஃப்டான ஒரு கதை எடுத்துக்கணும், ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்துக்கணும், ஒரு மினிமம் கேரண்டியோட ஒரு எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். எடுத்தோடனே 18+ போட்டு அடிக்கிறாப்ல. அது உண்மையில படத்தை பார்த்தீங்கன்னா 18+ போட்டிருந்தது. பார்த்தோன்னா அந்த குழந்தை வந்து துப்பாக்கியில சுட்டுட்டு அந்த சாகிற ஒரு விஷயம், அந்த ஒரு பரபரப்பு சீனை தான் வந்து சினிமாவில் வந்து அது தூக்கி நிறுத்தும் அந்த படத்தை. இதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவும் ஃபோனை அட்டன் பண்ணக்கூடாது, ஃபோனை கூட பார்க்கக்கூடாது, ஃபோனை தூக்கி உள்ளே போட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அந்த குழந்தை சுட்டுக்கிட்டோன்னா அந்த இடத்துலேயே வந்து நிப்பாட்டிட்டாப்ல டைரக்டர் ரஞ்சித் நிப்பாட்டிட்டாப்ல. அப்புறம் சொன்னா ரொம்ப நட்பு ரீதியாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு இதாக இருக்குது. ரஞ்சித் டைரக்ஷன் பண்ணால் நான் கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணுவேன், நான் டைரக்ஷன் பண்ணால் ரஞ்சித் கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணுவேன் அது மாதிரி சொன்னார். நிச்சயமாக இந்த திரைப்படம் வந்து இந்த குருதி நிறுத்தம் வந்து இப்போ வந்து இது வந்து சாம்பிளாக தான் பார்க்குறோம், இது ஒரு மினியேச்சராக தான் பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவுடைய படத்தை ஒரு 1/4 மணி நேரம் பார்த்தா 20 நிமிஷம் பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி குருதி நிறுத்தம் இருக்குது. இது இப்போ பிளாட்ஃபார்மில் வரப்போகுது. ஸோ எல்லாரும் நீங்கள் வந்து பார்த்து இந்த படம் வந்து இந்த படத்தோடைய பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை இந்த படத்தை உடனடியாக பெரிய படமாக ப்ரொடியூசர் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்வேகத்தை நிச்சயமாக இந்த பார்வையாளர்கள் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு நம்புகிறேன். ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணணும். ஆக்சுவலி இப்போ ப்ரொடியூசர் வந்து நடிக்கிறார் அப்படிங்கும்போது கொஞ்சம் செயற்கைத்தனங்கள் இருக்கும் ப்ரொடியூசர் நடிக்கும்போது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து எனக்கு இப்போ படம் பார்க்குற வரைக்குமே தெரியல, இவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், வட சென்னையில் இருந்துட்டு சினிமாவெலாம் நடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி தான் தோணுச்சு அவருடைய தோற்றம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மலேசியா ஆளாக தெரியுறாப்புல, ஆனால் படத்தில் பார்க்கும்போது வந்து ஒரு வட சென்னை ஆளாகவே மாறி இருக்கிறாரு. இது மாறது காரணம் டைரக்டர் ரஞ்சித், கொட்டாச்சி, இது மாதிரி நிறையா டெக்னிக்கல் டீம்லாம் சேர்ந்து அவரை வந்து ஊக்குவிச்சு அவர் மாற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த சினிமாவுக்கு புதுவரவாக வந்திருக்கிற அந்த ப்ரொடியூசருக்கும் நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த குருதி நிறுத்தம் மிகப்பெரிய ஹிட் அடிக்கணும். இது வந்து பெரிய திரைப்படமாக வந்து சினிமாவில் வந்து புதியவர்கள் வர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தணும். நீண்ட காலமாக சினிமாவை தவிர ஒவ்வொரு பருக்கையும் சினிமாவை தவிர வேற எங்கேருந்தும் சம்பாதிக்காமல் சினிமாவில் சம்பாரித்து நானும் சாப்பிட்டு குடும்பத்தை காப்பாற்றி நண்பர்களை காப்பாற்றி இப்படி டீமை உருவாக்கி இருக்கிற கொட்டாச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகம், கேமரா பத்திரிகையாளர் சங்கம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். குருதியின் யுத்தம் ஒரு அருமையான ஒரு படம். இந்த ஷார்ட் ஃபிலிம் இருக்கிறவங்களை கண்டா சார் நல்ல படம் எடுப்பாங்க, அவங்கள கண்டாலே எனக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாகிடும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அது முழு படம். ஒரு நல்ல படம் பார்த்தே இருக்கும்போது டக்குன்னு இடையில வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு குருதியின் யுத்தம். ஆனால் அது இறுதி யுத்தம் அல்ல, இந்த யுத்தம் தொடரும். ஏன்னா கொட்டாச்சியை பொறுத்த வரைக்கும் நான் தான் கொட்டாச்சி தான் நான். ஏன்னா 2 பேரும் கொஞ்சம் முன்ன பின்னாலும் மச்சான் எனக்கு சீனியரு, நாங்கள் ஒரு குடும்பம் தான். நான் எப்படி என்னை பார்க்குறேன்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி தன்னை பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் கொட்டாச்சி. அவனுக்கு நிறைய சொல்லுவாங்க படிப்பறிவு தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பட்டறிவு நிறைய இருக்குது. சினிமாவில் வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது பணத்தை வச்சு தான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது.
பணம் புகழ் அப்படிங்கிறது, புகழ் வைரமுத்து சார் சொன்ன மாதிரி புகழும் மயிரும் ஒன்று, அது எப்போ உதிரும்னே சொல்ல முடியாதுன்ற மாதிரி பணத்தை வச்சு தீர்மானிக்கிறாங்க. நீங்கள் என்ன சாதிச்சிங்க சினிமாவில்? சாதிக்கிறதுக்கு இது ஒன்றும் பெரிய இது கிடையாது, இது ஒரு துறை. ஆனால் சினிமாவில் ஜெயிக்கிறது தோற்கிறதுன்னு ஒன்று கிடையாது. சினிமாவில் ஜெயித்தது யாரும் சினிமாவில் ஜெயிக்கலை, அவங்க வறுமையை தான் ஜெயிச்சுக்கிட்டாங்க. டூ வீலரில் போனவங்க காரில் போகிறாங்க, வாடகை வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு மாறுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஹீரோனா அடுத்த ஒரு ஹீரோ வருவார், அடுத்த காமெடினா அடுத்த ஒரு வந்தார், 2 நடிகர் தான் இருக்காங்க அப்படின்னு நாகேஷா சொன்ன மாதிரி 2 நடிகன் தான் இருக்கான், 2 காமெடியன் தான் இருக்கான். யார் அப்படின்னு கேட்டு நாங்கள் வசூல்ராஜா பண்ணும்போது சார்ட்ட பேசிட்டு போது சொன்னார், ஒருத்தர் டைம் நல்லா இருக்கிற காமெடியன், இன்னொருத்தர் டைமிங் நல்லா இருக்கிற காமெடியன். டைம் நல்லா இருக்கிறவன் வந்துட்டு அப்படி இப்படின்ட்டு போயிடுவான், டைமிங் நல்லா இருக்கிறவன் லாங் ஸ்டாண்டிங் பண்ணுவான் என்ன மாதிரி அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்து டைமிங் நல்லா இருக்கிறதுனாலயே வந்து கொட்டாச்சும் சரி நானும் சரி இன்னும் ஓடிட்டுருக்கோம். இது சாதாரண யுத்தமே இல்லை. எனக்கு இந்த ரொம்ப பிடிச்ச இந்த டைட்டில் தான், இது இறுதி யுத்தமே இல்லை. ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி 230 தொகுதியிலே நின்று சுயேட்சாவோ இல்லை தனியாகவோ இல்லை ஜெயிக்கிறதுக்கு இது எலெக்ஷன் கிடையாது. ஆனால் கலெக்ஷனை வச்சு தான் சொல்கிறாங்க சினிமாவில் வந்து ஜெயிச்சிட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு மிகப்பெரிய போராட்டம், கிட்டத்தட்ட 25-30 வருஷம் போராட்டத்தில் தன்னை நிலைநிறுத்துறதுக்காக ஒருத்தர் வந்து போராடுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள்லாம் கண்கூட பார்த்துட்டே இருக்கீங்க, பத்திரிகைகள்லாம் தெரியும். நாங்கள்லாம் வந்து தவழ்ந்து சினிமாவில் தவழ்ந்து வரும்போது என்னைய பார்த்த நண்பர்களெல்லாம் இங்கே இருக்காங்க, கார்த்திகேயனை, இங்கே எல்லாருமே என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கும் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த யுத்தம் வந்து இன்னும் முடியலை, தொடர்ந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் நம்ம பாரதி அண்ணா இருக்கட்டும், பாரதி சாராக இருக்கட்டும், நம்ம கணேஷ் சாராக இருக்கட்டும், இந்த படத்தை நல்லா புகழ்ந்தாங்க. அதாவது இந்த சாதாரணமாக சொல்லிவிட்டு அது ஒரு வார்த்தையில் போய்டும். இந்த படமாக பார்க்கும்போது நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க. ஷார்ட் ஃபிளிக்ஸில் உங்களுக்கு 4லேருந்து இந்த படம் வந்துடும். உங்களுக்கே தோணும் இந்த படத்தை ஏன் இன்னும் பெரிய படம் பண்ணலன்னு. வரும், அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் சொல்கிறாங்க நம்முடைய மண்ணை வந்து எப்படியோலாம் வியாபார சினிமா பண்ணியிருக்கலாம், ஆனால் நம்மளுடைய மண்ணை வந்து அவர் மலேசியா தமிழர் ஃபஸ்ட்டு. தமிழர் வந்து தமிழருக்காக தான் படம் எடுப்பாங்க. அது ஏன்னா நிறைய பேர் தமிழ் சினிமா வாழ வைக்கிறவங்க எல்லாமே வந்து வெளி நாடுகளில் தான் இருக்காங்க, அதுதான் உண்மை. நமக்கு எஃப்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு உயிர் தண்ணியை ஊற்றிட்டு இருக்கிறது வெளிநாடு வாழ் தமிழர்கள் மூலமாக தான் நடந்துட்டு இருக்குது. இந்த படத்தை பற்றி நிறைய சொல்லணும். என் அன்பு தம்பி ரஞ்சித்து உண்மையிலேயே சொல்கிறேனே, சொன்னாங்களே ஒரு பெரிய மாஸ் ஹீரோவோட படத்தை ஒரு 20 நிமிஷம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த ஏற்றுக்க வைக்கிறங்கிற ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறது வந்து ஒரு இயக்குனர் கையில் இருக்கு இல்லையா. அது வந்து சினிமாங்கிறது ஒரு சினிமா இஸ் அன் ஆர்ட். அது வந்து சில பேருக்கு தான் கை வரும். அந்த ஆர்ட் நல்லாவே கை வந்திருக்குது ரஞ்சித்துக்கு. முதல் படம் மாதிரியே தெரியல, அவர் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காப்புல. ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. ஓப்பனிங்கில் ஒரு கிளைமேக்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் கதை சொல்கிறதுக்கு தனி தில்லு வேணும். ஏன்னா நாங்களாம் வந்து ஓடி இருக்கோம் அந்த ஓட்டத்தில். அது வந்து ரொம்ப சூப்பராக வருது ரஞ்சித்துக்கு. அந்த டீம் வந்து என்டையர் டீம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் ஹீரோ யாருன்னா ஃபஸ்ட்டு கொட்டாச்சி அப்படின்னு சொன்னால் இந்த கதை இனிமேல் போக போகிற ஓட்டத்தை பற்றி தான் அது. ஆனால் இப்போதைக்கு ரியல் ஹீரோ யாருன்னா மியூசிக், இசையில் தாங்க. அந்த கேரக்டருங்க ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனியாக பண்ணியிருக்காப்புல. கொட்டாச்சி இன்ட்ரடியூஸ் ஆகும்போது, வில்லன் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது, தீபாக்கா வரும்பொழுது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நுட்பமாக. இந்த படத்தை நான் 2வது முறை பார்க்குறேன், அதனால் நிறைய விஷயங்கள் கவனித்தேன். ரொம்ப நுட்பமாக பண்ணிருக்காப்புல மியூசிக் டைரக்டர். சத்தியமாக சொல்கிறேன், அனிருத்தை விட தாண்டி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கெல்லாம் உனக்கு நல்ல இது இருக்கா தம்பி, தைரியமாக இரு. ஆமாம், இந்த தமிழ் சினிமா திறமையாளர்களை புறந்தள்ளதான் வரலாறே கிடையாது. அப்படி ஒரு நல்ல விஷயம். ஸ்டண்ட்டு பண்ணவங்களும் சரி, அதானே ஒரு மாஸ் படம், ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டை ஒரு அழகாக ஒரு காம்பேக்டாக ஒரு 5 கதாபாத்திரம், அந்த பின்னாடி பார்க்குற 5 பேர் தான் அந்த போஸ்டர் இருக்கவங்க தான் இந்த கதையில் வர்றாங்க. ஆனால் 5 பேருக்குள்ளே கண்ணை அப்படி இப்படின்னு நகர்த்தாமல் ஒரு படத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறது செய்கிறதெல்லாம் ஒரு பெரிய அசாத்திய திறமை தான் அது. அந்த டீம் என்டையர் டீம் நடித்த ஒவ்வொருத்தருக்கும், எங்கள் கிச்சானன்னு சொல்ல வேண்டாம், விலங்கு வில்லன் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க அவரை. அவர் உண்மையிலே வந்து அதாவது துரோகிகள்லாம் வந்து சொல்லுவாங்க, எதிரியை வந்து நம்ம பார்த்து பயப்பட தேவையில்லை, அவன் என்ன பண்ணுவான்னு தெரியும். ஆனால் பயப்பட வேண்டியது யாருன்னா கூட இருக்க நண்பன் தான். அவன் எப்போ துரோகியாக மாறுவான்னு தெரியாது. ஏன்னா அந்த கதை களம் எடுத்துக்கிட்ட இந்த வடசென்னையை பற்றி எவ்வளோ கொத்தா படங்கள்லாம் வந்துருச்சு. பட் இது வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு ஜானர். அதை வந்து ரொம்ப பிரமாதமாக நீங்கள் சொல்கிறாரு, வடசென்னையெல்லாம் போய் ஷூட்டிங் எடுத்துகிட்டு வர்றது, அது ராயபுரம் ஏரியாலாம் பண்ணிட்டு வர்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ சமாளிக்கணும். அதெல்லாம் சமாளித்து குறுகிய காலத்தில் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க. தவறாமல் நீங்கள் எல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பாருங்கள். இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆக்டர் மாறா. இன்றைக்கி குருதியின் யுத்தம் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்தேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீமுக்கு வந்து என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
மெயினாக டைரக்டர் ஜஸ்டின் ரஞ்சித் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஒரு 20-25 நிமிஷம் படமாக இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய படத்துக்கான ஒரு அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து இந்த படத்தில் நடித்த அண்ணன் கொட்டாச்சி அவருக்கு வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப வருஷமாக அவர் வந்து திரையில் பார்த்துட்ருப்பீங்க. ஒரு காமெடி ஆக்டராக, அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நிறைய விஷயங்களை ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் டைமாக நானே பார்க்குறேன். நீங்களும் படம் பார்க்கும்போது பார்ப்பீங்க. அவர் வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் ஹீரோவாக வந்து இதில் வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்க பிளாக் சிவா ஆனால் வந்து மலேசியாவிலேருந்து வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணி இந்த கதையை கேட்டு இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை வந்து நகர்த்தியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட கதாபாத்திரத்துலையும் அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அந்த படத்தில் கேமரா பண்ண ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கேமராமேனுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவரோட ஒர்க் எல்லாமே ரொம்ப நிறைய ஹைஸ்பீட் ஷாட்ஸ் இருந்தாலும் ரொம்ப குவாலிட்டியாக எப்படிலாம் மாசாக காட்ட முடியுமோ ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அந்த அளவுக்கு மாசாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்காரு. மெயினாக சொல்லணும்னா இந்த படத்தோட மியூசிக் வந்து ரொம்ப 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 சிறப்பாக பண்ணியிருக்காப்புல. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு தனித்துவத்தை கொடுத்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு தீம் வந்து ரெடி பண்ணி அந்தந்த கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அதை பார்க்கும்போது நமக்கே வந்து என்ன மாதிரி போட்டிருக்காருப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போட்டிருக்காப்புல. வாழ்த்துக்கள் தூதர். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வில்லனாக நடித்த அண்ணன் கிச்சா ரவி வந்து ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி அதில் காட்டும் போது ஒரு ட்விஸ்ட் எப்பயுமே எதிர்பார்ப்போமோ அதே மாதிரி இதுலேயுமே அவர் வந்து ரொம்ப ட்விஸ்ட்டாக வந்து ஒரு இது பண்ணியிருக்காரு. இந்த கதையோட கரு அது ரொம்ப முக்கியமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆண் ஆதிக்கத்தையும் ஒரு ஆண் திமிரு, ஆண் கோபம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண் கோவப்பட்டானா இந்த ஒட்டுமொத்த சமூகமே என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு ஆணோட கோபத்தை விட ஒரு பெண் கோவப்பட்டானா என்ன மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றத டைரக்டர் அவரோட எழுத்துலையும் அவரோட படைப்புலையும் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இந்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த ப்ராஜெக்ட் வந்து நாளைக்கு April 3 ஷார்ட் ஃப்ளிக்ஸில் வந்து OTTயில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே பாருங்கள், இந்த ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த டீம் அடுத்த கட்டமாக இதையே ஒரு பெரிய படமாக பண்ணணும். அதுக்கு வந்து ப்ரொடியூசர் பிளாக் சிவா நான் சப்போர்ட் பண்ணணும். கொட்டாச்சி அதில் வந்து ஹீரோவாக அவர் இதில் எப்படி மாஸ் பண்ணாரோ அதை விட ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படத்தில் வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக வந்து பண்ணணும். ஜஸ்டின் ரஞ்சித் வந்து அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி ஒரு நல்ல சினிமாவை இந்த தமிழ் சினிமா மக்களுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். கணபதி பாலமுருகன், திரைப்பட இயக்குனர். நண்பர் கொட்டாச்சி என்னுடைய நண்பர்ன்றதை விட தோழர். அதிகமாக டீ கடையில் தான் பார்த்துருப்போம். ஸோ என்னென்னா அடுத்த பாய்ச்சல், அதாவது இன்றைக்கி வந்து சினிமாவில் ஒவ்வொருத்தவங்களும் எத்தனை இங்கே இருக்கிறதே பெரிய விஷயம். அதாவது தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்திக்கிறது பெரிய விஷயம். அதை தாண்டி கொட்டாச்சியோடைய அடுத்த பாய்ச்சல் தான் இது குருதியின் யுத்தம். ஆக்சுவலாக இந்த நல்ல தமிழில் பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு முதல்ல தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் நன்றி. வன்முறை எதற்குமே தீர்வாகாது அப்படின்றது தான் இன்னைக்கு சமீபத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயம் மட்டும் கிடையாது. என்றைக்குமே அது ஒரு அற்புதமான வார்த்தை. வன்முறை எதற்குமே தீர்வாகாது. அந்த வன்முறை எப்படி எதற்கும் தீர்வாகாமல் போகுது அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள, அதாவது இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் இந்த வருடம் 4 திரைப்படங்கள் தான் பெரிய வெற்றி. தலைவர் தம்பி தலைமையில் வித் லவ், தாய்க்கிழவி, யூத். அது எல்லாமே உங்களை அதாவது பெரும் துயரத்திலேருந்து திரையரங்களுக்கு வரவங்களை சிரிக்க வச்சு அதே சமயம் கொஞ்சம் சிந்திக்க வச்சு அனுப்புகிறாங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி ஒரு 20 நிமிஷம் இன்னைக்கு வந்து எந்த ஒரு திரைப்படத்தையுமே ஒரு 2 நிமிஷம் ஃபுட்டேஜ் ரீல்ஸாக பார்க்க முடியலன்னா அது பெரிய சக்ஸஸ் ஆகாது. ஆனால் 20 நிமிஷம் இது வந்து இதில் வந்து நகைச்சுவை கிடையாது, ஒரு எமோஷ்னல் தான். ஆனால் அந்த 20 நிமிஷம் இந்த ஒரு குருதியின் யுத்தத்தை வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க என்டையர் டீம். எனக்கு தெரிஞ்சு இந்த குருதியின் யுத்தத்திலிருந்து ஆக சிறந்த விதைகள் இந்த தமிழ் சினிமாவுக்கு வரும்னு நம்புகிறேன். ஒளிப்பதிவாளர் இங்கே இல்லை, ரொம்ப அற்புதமான ஒரு ஒளிப்பதிவு. அதுக்கப்புறம் இசையமைப்பாளர் எல்லாரும் சொன்ன மாதிரி தான். ஸோ என்டையர் டீம் வந்து பாடுபட்டு ஒரு திரைப்படத்தை உருவாக்கும் போது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் உருவாக்கும் போது தனியாக ஒருத்தர் தெரியவர். அது வந்து ஹீரோவாக இருக்கலாம், இயக்குனராக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் தனியாகவே தெரிகிறாரு இசையமைப்பாளர். அவருக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். என்னென்னா கிச்சா அண்ணன் விலங்கு, நான் இன்றைக்கி தான் முத சினிமாவில் இருந்தாலும் இன்றைக்கி தான் அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் வரும்போது எனக்கு தெரிஞ்சு இதில் மியூசிக் இல்லை. ஸோ நிசப்தம் மிகப்பெரிய இசை, நிச்சயமாக அதை ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நமக்கு சைலன்ஸ் எங்கே தேவைப்படுதோ அதை கரெக்டாக டைரக்டர் யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக 20 நிமிஷம் உங்களை என்கேஜ் பண்ணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு ரீல்ஸ் பார்க்குறீங்க, அந்த ரீல்ஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா கையில் மொபைல் இருக்குது. ஸோ 20 நிமிடங்கள் உங்களை வந்து நிச்சயமாக இருக்க வச்சு அது நான் சொன்ன மாதிரி அந்த யூனிவர்சலான ஒரு விஷயம், வன்முறை எதற்கும் தீர்வாகாதுன்னு தான். ஆனால் அது வன்முறையை காமிக்காமல் பண்ண முடியாது இன்னைக்கு. ஸோ அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க.
ஷார்ட் ஃபிளிக்ஸில் நாளைக்கு ஸ்ட்ரீமிங் ஆகுதுன்னு கொட்டாச்சி சொன்னாப்புல. ஒரு நல்ல விஷயத்துக்காக முன் வந்திருக்கிற தயாரிப்பாளர். ஸோ இன்னைக்கு தயாரிப்பாளர் கிடைக்கிறது, ஒரு தயாரிப்பாளர் பிடிச்சி இயக்குனர் படம் பண்ணுறதுன்றது பெரிய அரிதான ஒரு விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் ஜென்சின்றாங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்துட்டாங்க, அவங்க தான் சினிமாவில் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. ஜென்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு, அதுக்காக வயசானவங்களும் சொல்ல வரல, அடுத்த தலைமுறை எப்படி திங்க் பண்ணுன்றதையும் நினச்சி ஒரு நல்ல கான்செப்டை அழகாக 20 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இந்த 20 நிமிஷம் வந்து உங்களுக்கு போர் அடிக்காது. மேக்ஸிமம் பீப்புள் வந்து ஓடிடியில் வர படங்களை வந்து மொபைலில் தான் பார்க்குறீங்க. அந்த 20 நிமிஷம் உங்கள் மொபைலில் தான் பார்ப்பீங்க. அதிகமான பேர் பார்க்குறது மொபைலில் தான். ஸோ இந்த 20 நிமிஷம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், அது இல்லாமல் இந்த படத்தில் நடித்த தீபாக்கா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குறைந்த நடிகர்கள். ஆனால் அவங்களுடைய ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு சாதாரண முகபாவனை போதும், அவன் எப்படி ஒரு பவர்ஃபுல்லாக ஆர்டிஸ்ட்ன்றது சொல்ல முடியும். கொட்டாச்சி எனக்கு தெரிஞ்சு அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராகி இருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக வருவாங்க. ஏன்னா நல்ல விதை வெடித்து வெளியே வரும்னு சொல்லுவாங்க, அது யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இந்த திரைப்படத்தில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நல்ல விதைகள் இருக்குது. அவங்க வந்து இன்னைக்கு நாளைய தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல மரமாக வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், 20 நிமிஷம் தான். தயவு செஞ்சு எல்லாரும் இதை ஓடிடியில் பாருங்கள். நிச்சயமாக உங்களை என்கேஜ் பண்ணும். அந்த அளவுக்கு டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஆர்டிஸ்டாகவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. என்டையர் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பத்திரிகைக்காரங்க இந்த சின்ன படம் அப்படின்னு நினைக்காம இது பெருசாக பண்ணுங்க, ப்ரமோட் பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நன்றி. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கேன்னா நீங்களாம் ஒரு காரணம். அதுக்கப்புறம் என் டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜ், என் மைத்துனர், அவரும் என் குருநாதர், அவரும் ஒரு காரணம். இந்த குருதியின் யுத்தம், இந்த படம் வந்து என்கிட்ட வந்து கொட்டாச்சி கேட்கும்போது நான் சொன்னேன், இல்லை கொட்டாச்சின்னு யார் பண்ணுறான்னு கேட்ட முதல்ல நான் தான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் தான் ரஞ்சித் அறிமுகப்படுத்தினார் எனக்கு. அவனை எதுவுமே பேசலை. மறுநாள் அவுட்டோர் போகிறேன், இல்லை நாளைக்கு நான் அவுட்டோர் போகிறேன் கொட்டாச்சி அப்படின்னேன். இல்லை நான் இன்றைக்கே முடிச்சிடலாம் எல்லாத்தையுமே அப்படின்னாரு. உடனே அன்றைக்கே ஷூட் பண்ணி, அன்றைக்கே எடிட் பண்ணி, அன்றைக்கி நைட்டே உட்காந்து நைட் 12 மணி வரைக்கும் டப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விடியகாலம் 4 மணிக்கு நான் அவுட்டோர் போனேன். இந்த படம் வந்து ரொம்ப பெரிய படமாக வரணும். அதுக்கு என்னுடைய டைரக்டர் ரஞ்சித்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கொட்டாச்சி தான் இது மெயின் காரணம். அதுக்கப்புறம் மலேசியா பிளாக் சிவா கலக்கிட்டார் படத்தில், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பற்றி நிறைய பேசலாம். இந்த படம் பெரிய படமாக வரும்போது பேசலாம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சந்தோஷ். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சந்தோஷ். அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். ஜஸ்டின் ப்ரோ, கொட்டாச்சி அண்ணன் 2 பேருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அதில் படத்தில் ஒர்க் பண்ணுறதை தாண்டி ஆக்சுவலாக என் தம்பி தான் இந்த படத்தோட எடிட்டரு. 2 பேரும் ஒரு 3 வருஷமாக ரவுண்ட் ட்ரிப்பில் இருக்கும். அவன் வேறு படங்கள் பண்ணுறான், நான் வேறு படங்கள் பண்ணுறேன். இந்த படத்தில் எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து ஒர்க் பண்ண வச்சுருக்காரு அண்ணன். ஸோ 2 பேருக்கு ரொம்ப நன்றி. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஷார்ட் ஃபிலிம் தான், பட் ஆனால் இது ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் கட் மாதிரின்னு நினச்சிக்கோங்க. எல்லாருமே பார்க்கணும் ஷார்ட் ஃபிலிக்ஸில். April 3 நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. வாழ்த்துக்கள் கூறிய எல்லாருக்குமே, ஏன்னா படம் பார்க்க வந்த நண்பர்களாக இருக்கட்டும், ட்ரெய்லர் பார்த்து வார்த்தைக்குரிய எல்லாருக்குமே இந்த படம் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கோங்க. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்ரம். இந்த படத்துக்கு 2 கேமராமேன். ஃபர்ஸ்ட் ரியாஸ்னா, 2வது நான். எனக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுத்த ரஞ்சித்னாக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி. 2வது கொட்டாச்சனா வந்து ஒன்னே ஒன்று சொல்லணும், அவர்கிட்ட இருக்க ஃபயர் எங்க யாருக்கிட்டையுமே இல்லை. இந்த டைம்லயும் அவ்வளோ ஒரு ஃபயர். விக்ரம் இது பண்ணலாம், அது பண்ணலாம், இந்த ப்ரொமோஷன் பண்ணலாம், இது பண்ணலான்ட்டு அவர்கிட்ட ஒரு விஷயம் சேர்த்தா அது எப்படின்னா வெளில வந்துடும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அவரோட ஃபயர் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். 3வது சிவா அண்ணன். அவர் சொல்ல, தம்பி இந்த வருஷம் நீங்க வந்துடுவீங்களா, இது உங்களுக்கான வருஷம் தான், நீங்க ஜெயிச்சிருவீங்களா, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாரு. அவருக்கு நன்றி. மியூசிக்கு ப்ரோ, நான் உண்மையாக ஒரு வாட்டி ரிவ்யூ ஒன்று இது முன்னாடி பார்த்துட்டேன். நான் பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் வார்த்தை சொன்னேன்னா, மியூசிக் பயங்கரமாக பண்ணியிருக்காருன்னா யாருன்னா எனக்கு தெரியல, இல்லைனா நம்ம டீம் தான் அவர் இன்னலே நம்ம கிளாக் பண்ணுவார் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் வந்து இந்த கேமரா பின்னாடி எவ்வளோ படத்துக்கு இதே மாதிரி நான் ஷூட் பண்ணி நின்று இருக்கேன். இப்போ நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன், எனக்கு முன்னாடி இவ்வளோ கேமரா இருக்குன்னு ஒரு மாதிரி பயங்கர பெருமையாகவும் கான்ஃபிடண்ட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக நன்றி. நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைத்து ஊடகங்களுக்கும், நண்பர்களுக்கும், சினிமா சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நானும் என்னோட டீமும் மூவி பண்ணுறதுக்காக ரொம்ப வருஷம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு சின்ன அடையாளம் தான் இந்த குருதியின் யுத்தம்.
ஸோ இந்த அடையாளத்தை உருவாக்குறதுக்காக கொட்டாச்சி அண்ணா சிவா எங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமாக பைலட் ஃபிலிம் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனில் பிச் பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். கொட்டாச்சியோட நண்பர்கள் எல்லாருமே வந்து அண்ணாக்கள் எல்லாமே பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க மீடியாக்காக பேசாமல் மனசுலேருந்து பேசினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுதான் எங்களுக்கு வேணும். ஏன்னா இந்த ஃபயர் தான் எங்களை நெக்ஸ்ட் அளவுக்கு மூவி பண்ணுறதுக்கு நகர்த்தி கொண்டு போகும்னு நம்புகிறோம். ஓடிடியில் இருந்து ஷார்ட் ஃபிக்ஸ் ஏப்ரல் 3 ஆக்சுவலி நாளைக்கு வந்துட்டு ஈவினிங் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இதை பார்க்கணும். பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்கிறத தாண்டியும் இதில் இருக்க குறைகளை நீங்கள் சொன்னாலே எங்களுக்கு போதும். ஏன்னா நாங்கள் மூவி பண்ணுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நாங்கள் அதை சரி செஞ்சு எனக்கு தெரிஞ்சு கூடியவர்களே நீங்கள் சொன்ன ஆசீர்வாதமும் நீங்கள் கொடுக்க போகிற சப்போர்ட்னாலையும் இந்த இயரில் நாங்கள் மூவி பண்ணுறோன்னு பயங்கர நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். குறைகளும் சொல்லுங்கள். நாங்கள் சரி பண்ணி இதை ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணிடுவோம்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.